உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட முதல் கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட முதல் கேள்வி என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு காண்பியும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு கிறிஸ்து இந்த மரியாளை பார்த்து அவர் கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஏன் அழுகிறாய்? என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏன் என்ன செய்கிறாய்? அழுகிறாய். இங்கே மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் கல்லறை தோட்டத்திற்கு போய் அங்கே அழுது கொண்டு நிற்கிறாள். ஏன் இவள் அழுது கொண்டு நிற்கிறாள் என்று சொன்னால், மரித்து போன இயேசுவின் சரீரத்தை அந்த கல்லறையிலே காணவில்லை. எனவேதான் இவள் அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே போய் நின்று அழுது கொண்டு இருக்கிறாள். அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே நாம் ஆழமாய் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் இந்த மகதலேனா மரியாள் அவள் அழுது கொண்டு இருக்கிறாள் என்று சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இவள் அறியாததினாலே தான் இவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சந்தோஷப்படுவதற்கு பதிலாக இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டிருக்கிறாள். எனவே மரியாள் அறியாமையிலே தான் அழுது கொண்டிருந்தாலே தவிர அறிவினாலே என்ன செய்யவில்லை? அழவில்லை. அது மாத்திரமல்ல, இதை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாய் அவர்கள் இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால், சத்தியத்தை குறித்த அறியாமை. சத்தியத்தை குறித்த அறியாமை. எல்லாரும் இருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஆளுக்கு ஒரு கருப்பு பேண்ட் சட்டை போட்டு வந்துடுவாங்க சர்ச்சுக்கு. கருப்பு சேலையை கட்டிட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னா, இயேசு சிலுவையில் என்ன செஞ்சுட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துடுவாங்க. ஏன்னா இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற அந்த சத்தியத்தை அறியாததினாலே தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழுது கொண்டு இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அறியாமையிலே கிடந்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது. அறியாமையிலே கிடந்து துக்கத்திலே மூழ்கி கொண்டு இருக்கக்கூடாது. அறியாமையிலே கிடந்து முகத்தை வாடலாய் வைத்து கொண்டிருக்க கூடாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அது மாத்திரமல்ல, இதை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அவர் ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே சுகம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே வெற்றி இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே வாழ்வு இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே பெருக்கம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே செழிப்பு இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே நீடிய ஆயுள் இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். விசுவாசித்து வாழ்க்கையிலே வெற்றி நடை போட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து போன, மண்ணோடு மண்ணா போன ஒரு தேவன் கிடையவே கிடையாது. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இங்க இருக்கிற யாரும் முகத்தை வாடலை என்ன செய்ய வேணாம், வைக்க வேணாம், அழுக வேணாம், துக்க முகமா இருக்க வேணாம். எல்லாம் சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியோடு என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதனாலதான் ஸ்வீட்லாம் வந்து கொடுங்கன்னு சொல்றோம். சந்தோஷமா என்ன செய்யுங்க? கொடுங்க. சில ஆளு கொடுக்கும்போது இருந்தாங்க அப்படிங்க, என்னப்பா ஆச்சு? இல்லை, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் உயிர் தெழுந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னுமா துக்க முகத்தில் உட்காந்துருக்கிறீங்க? அழுகுனி முகம்.
என்ன முகம்? அழுகுனி முகம், துக்க முகம். இவ பாருங்க, மகதலே மரியா முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே போய் கல்லறைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னமாச்சு, ஏமா அழுதுகிட்டு இருக்கிற? இல்லை, எங்கள் ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாங்க, அவர் வச்ச இடத்த நீர் காமிச்சிடுற, நாமே என்ன செஞ்சிடறேன், என்ன செஞ்சுக்கிறேன்? அவர் என்ன பொம்மை குட்டியா தூக்கிட்டு போறதுக்கு? ஏசு கிறிஸ்து வாட்ட சாட்டமான ஆளு, அவ்வளோ வெயிட்டான ஆளு. இவ சொல்றா, நான் போய் என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். அதெல்லாம் பொம்மை குட்டியா எடுத்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு? எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர் தெழுந்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆகவே இது மகிழ்ச்சியான செய்தி, இது அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி, இது உயிருள்ள ஒரு செய்தி. ஆகவே யார் என்ன செய்ய வேணாம், முகத்தை வாடலை வைக்க வேணாம், முகத்தை துக்க முகம் என்ன செய்ய வேணாம், வைக்க வேணாம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. அதை சிரிச்ச முகத்தோடு சொல்ல வேண்டியதானே? மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமா இருங்க.